வேளாண் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெண்டையை பற்றி பார்க்க போகிறோம். வெண்டையில் ரெண்டு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வெண்டை காய்ப்புழு மற்றும் அடிசாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய், பவுட்ரி மில்லியூ, டவுனி மில்லியூன்னு சொல்லக்கூடிய இது ரெண்டு வகையான பூஞ்சான பிரச்சனை தான். வெண்டை காய்ப்புழுவுக்கு ஆரம்ப ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி ப்ரோபனோபாஸ் ப்ளஸ் சைப்பர்மெத்ரின் கலந்த காம்பினேஷன் 25 மில்லியும் கூட அசுவினி இது மாதிரி தத்து பூச்சிக்காக நாவா பூச்சிகள் இருந்துச்சுன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் அசிபேட் ப்ளஸ் இமிடா கலந்த காம்பினேஷன் தெளிக்கும் போது நம்ம ஈஸியாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அதுவே இந்த காய்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் டாடா டக்குமியும் கூட ரெக்ஸோலின் 1 கிராம் கலந்தடிக்கும் போது இந்த காய் கோணை வர பிரச்சனை உங்களுக்கு நீங்கிடும். அந்த கால்சியம் மற்றும் போரான் பற்றாக்குறனால காய் கோணையாக வரும். இந்த பிரச்சனை ஈஸியாக நமக்கு ரெடியாகி வந்துடும். இந்த அடிசாம்பல் நோய் மற்றும் மேல் சாம்பல் நோய்க்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா காட்டில் அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கிறனாலையும் ப்ளஸ் குளிர்காலத்திலே அதிகமாக இந்த நோய் வெண்டை செடியை தாக்கும். இதுக்கு என்ன கண்ட்ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோல் குரூப், அதாவது குளோயிட்டு டில்ட்டு, அது கூட சல்ஃபர் லிட்டருக்கு 2 கிராம் கலந்தடிக்கும் போது இந்த பிரச்சனை ஈஸியாக நம்ம சரி செய்யலாம். மேலும் தகவலுக்கு வேளாண் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.